அடுத்து நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அங்க மேனேஜர் வந்து அவன போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. "என்னய்யா ஒரு பொருள சேல்ஸ் பண்ண சொன்னா உனக்கு மார்க்கெட்டிங் கூட சரியா பண்ண தெரியல. நீலாம் எதுக்கு இந்த ஃபீல்டுல இருக்க? ஒழுங்கா வேற எங்கேயாவது போயிடு. உனக்கு பதிலா ஏதாவது ஒரு யங்கான ஆள அனுப்பியிருந்தா வந்து அவன் எப்படியாவது மார்க்கெட் பண்ணியிருப்பான். உன்ன மாரி வயசான ஆள அனுப்பி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இனிமே மார்க்கெட்டிங் ஜாப் பார்க்க வேண்டாம். உனக்கு பதில் வந்து யங்கா இருக்கிற இவன் போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான். அவன மட்டும் என்ன யங்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னையும் அவனையும் பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா யார் யங்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி நம்ம ஹீரோ அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு இருந்த கடுப்புல வந்து வேகமா அங்க இருக்கிற ஒரு சலூனுக்கு போயிட்டு, "உன்னால தான் என்னோட எல்லா முடியுமே போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் ரொம்பவே கோவப்படுறான். அதுக்கு அந்த சலூன் கடைக்காரன், "உங்க தலையில முடியெல்லாம் கொண்டு போய் சொட்டையாயிடுச்சு. இருக்கிற முடிய வச்சு நான் ஸ்டைல் பண்ண பார்த்தேன். அதுக்கு ஏன் மேலேயே கோவப்படுறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. "சரி கவலைப்படாதீங்க, நீங்க விக்கு வச்சீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சலூன் கடைக்காரன் ஐடியா கொடுக்குறான். "எனக்கு வந்து நேச்சுரலா தான் முடி வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அடம் பிடிக்கிறாரு. "எப்படி நேச்சுரலா உங்களுக்கு முடி வளர வைக்க முடியும்" அப்படின்னு கேட்டு